2 நாட்கள் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவு. சித்த மருத்துவத்தை இனிமேல் தமிழர் சித்த மருத்துவம் என்று அழைப்பது உட்பட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. ரூபாய் 5 முதல் 150 வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி வரும் என தகவல். வரும் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு 4வது இடம் கூட கிடைக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அமெரிக்கா பயணம். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறார். பழனி முத்தமிழ் முருகன் மாநாடு திடீரென நடத்தப்பட்ட மாநாடு அல்ல என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். ஆன்மீக மாநாடாக மட்டுமின்றி தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெற்றதாகவும் காணொலி வாயிலாக பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. சிண்டிகேட் மீண்டும் கூடி முடிவெடுக்கும் வரை தேர்வு கட்டணம் உயராது என்றும் விளக்கம். பெங்களூரு சிறையில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சொகுசு வசதி. விசாரணை நடத்த சிறைத்துறை உத்தரவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனையை நிறைவு செய்தது சிபிஐ. விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ராகுல் கருத்து. இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பை மேற்கொள்ள காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தல். ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாக்கு சொந்தமான கட்டிடம் இடிக்கப்பட்டதற்கு பகவான் கிருஷ்ணாவே உந்தி சக்தி என்று முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேச்சு. அதர்மம் தோற்று தர்மம் வாழ வேண்டும் என்ற பகவத்கீதையின் போதனைகளின்படியே ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதாக விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.